கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வாட் மேன் வில் sow that he shall reap. ஆமென். ஆகவேதான் சிஸ்டர் சாரால் நௌரோஜ் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை கண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை கண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். நம்ம கடைசி காலங்களில் நம்ம ஜீவிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த காலத்திலே அருமையான தேவனுடைய மனுஷர் ஜீவானந்தம் அவர்கள் பிரசங்கித்த பிரசங்கங்கள் அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். டிஜேஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் விக்டோரியா மால்ல பேச ஆரம்பிக்கும் போதே ஜனங்கள் கண்ணீர் வடிப்பார்கள். சுவிசேஷகர் நெல்லை ஜெபராஜ் அவர்கள் காலிலே அவாய் செப்பலை மாத்திரம் போட்டுக்கொண்டு சொத்து சுகத்தை எல்லாம் விற்றுவிட்டு வேண்டாம் என்று சொல்லி, நான் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருமணம் செய்யாமல் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையை தோற்றுவித்த பாஸ்டர் ஜி சுந்தரமையா அவர்களும் சாம் சுந்தரமையா அவர்களும் பரிசுத்தத்துக்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சிஸ்டர் சாரால் நௌரோஜ் அவர்கள் அநேக பாடல்களை எழுதினார்கள். ஆகவேதான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கவனியுங்கள், பிரபலத்துக்காக ஊழியம் செய்யாதீர்கள். நான் அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும். உன்னுடைய விசுவாசம், உன் மனதையே நீ கேட்டுப்பார். நீ விசுவாசமா இருக்கிறியா? நீ தேவனுக்கு முன்பதாக நடக்கிறியா? மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆகவேதான் நாம் தேவனுக்கு முன்பதாக பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்கள். டிபிஎம்ல பாஸ்டர் ஜோயல் தாஸ் இந்த காலகட்டத்தில் அவருடைய வார்த்தை அவ்வளவு பேரை தூக்கி எடுத்தது. எமில் ஜெபசிங், விஸ்வவாணி அநேக பாடல்களை எழுதினார்கள். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபாதர் பெக்மேன்ஸ், அருமையான மோகன் சிலாசரஸ் ஐயா, அவங்க உங்கள நாட்கள் பாருங்க எப்படி ஊழியத்தை இவங்கள செய்தார்கள். இப்ப எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பொன்னம்மாள் சன்னியாசி, அந்த அம்மாவுடைய பாடல் பாருங்க. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல நேசரே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவிலெந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல நேசரே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இன்னைக்கு நீ பணத்துக்காக ஆண்டவரை விட்டுட்டு போற, ஒரு பொண்ணு லவ்வுக்காக நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்துட்டு போற, ஒரு பையன் மேல இருக்கிற அன்புக்காக கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு நீ போற, சினிமாக்காக கர்த்தரை விட்டுட்டு போற, பிரபலத்துக்காக கர்த்தரை விட்டுட்டு நீ போற. வாலிபனே, நீ எங்க ஓடுற? நீ ஆண்டவருக்கு உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பி, உபவாசம் போட்ட ஆரம்பி, தேவ சமூகத்தில் தனித்து காத்துரு. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரு? ஆவிக்குரியவர்களா இல்ல சினிமா பாட்டு பாடி கூத்தடிக்கிறாங்களா? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சினிமா பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு ஊழியர்கள் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல பேக்ரவுண்ட் மியூசிக்க சினிமா பாடல வைக்கிறாங்க. அதை தப்புனவர்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்ல. காரணம் மியூசிக் என்று சொல்லுகிறார்கள். அதுல என்ன தப்பு என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை சிஸ்டர் சாரால் நௌரோஜ் அவர்களிடத்துல நீங்கள் சினிமாக்காக பாட வேண்டும் என்று அவர்களை கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம், ஆண்டவரை தவிர வேற யாரையும் பாட மாட்டேன். அப்போது பிறந்த ஒரு பாடல் தான், உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே,
உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. வர்ஷிப் லீடர்ஸ், இன்னைக்கு நீ சினிமா பாட்டை பாடிட்டு இருக்கிற, ஆலயத்தில் கிறிஸ்தவ பாடல் பாடுற, ஆனா நீ மறைமுகமா சினிமா பாடல் கேட்கிற, கெட்ட மியூசிக் என்று சொல்லுகிறாய். சாராள் நோர்ஜி அவர்களிடத்தில் சினிமா பாடலை கேட்டபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள். எங்கள் தெய்வங்களையும் புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்களாம், கல்லும் மண்ணும் எங்கள் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. அவடி சபையை தோற்றுவித்த பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் முழங்காலிலே நின்று செபித்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய சபை கட்ட முடிந்தது. இன்றைக்கு நீங்க எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் யாரு? சினிமா பாட்டு பாடுறவனை நீங்க எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்களா? அவருடைய நடத்தினவருடைய முடிவை நீங்கள் நன்றாய் கவனிக்கணும். உங்களை நடத்தினவர்கள் உங்களை மோசம் போக்க கூடாது. போதக சிச்சையே ஜீவ வழி, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. அப்ப இந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். காரணம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உன்னை நீ ஏமாத்திக்கலாம், ஊழியம் செய்யலாம், ப்ராஃபஸி சொல்லலாம், நீ கையை நீட்டினோனே ஜனங்களாம் விழலாம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ. அங்க என்ன அக்கிரமோ? தீர்க்க தரிசனம் சொன்னதுல என்ன அக்கிரமோ? பேய துரத்துனதுல என்ன அக்கிரமோ? அந்நிய பாஷை பேசுனதுல என்ன அக்கிரமோ? அங்க இயேசு என்னத்த அக்கிரமத்தை பார்த்தாரு? நீங்கள் என் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை. அப்ப பிதாவின் சித்தத்தை செய்யாமல் பேய ஓட்டலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா பரலோகம் உன்னை கவனிக்கவில்லை. Heaven will not recognize you. Jesus will not recognize you. He said, you are workers of iniquity. Let go behind me. Listen. What man will sow that he shall reap. Fanny Crispy என்கிற கண்ணு தெரியாத பாடல், கண்ணு தெரியாத ஒரு தாயார் அநேக பாடல்கள் எழுதினார்கள். 8000க்கும் அதிகமான பாடல்கள் எழுதினார்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்க ஊழியத்தில் தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா ஒப்பு கொடுங்க. பிரதிஷ்டை தேவனுக்கு முன்பதாக டெடிகேட் பண்ணுங்க. ரீடெடிகேட் யுவர் லைஃப். பாவம் வரும் தான், சாபம் வரும் தான், பிரச்சனை வரும் தான், இச்சை வரும் தான், அசுத்தங்கள் வரும் தான், சிந்தையில போராட்டம் வரும் தான். கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ. ஓடு ஓடு, ஓடிக்கிட்டே இரு, நிக்காத. பிசாசு உன்னை பார்த்து சொல்லுவான், நீ worthy இல்ல, you are not worthy to do ministry, நீ தகுதி இல்ல. பிசாசை பார்த்து கடிந்து கொள்ளுங்க. ஏய், என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்னை குறித்து தொடங்கின தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளையே, நீ பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும். ஊழியக்காரனுக்கு உண்மையை கீழ்ப்படி, பரிசுத்தவான்களை கண்டுபிடி, ஐக்கியத்தை கண்டுபிடி. ஆலயத்தில் நைட்டு ஜெபத்துக்கு போ, யங் மீட்டிங்க்கு போ, யூத் மீட்டிங்க்கு போ, யூத் ஃபெலோஷிப்புக்கு போ. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ மாயபலம் பண்ணிட்டு இருக்க. ஆண்டவர் எதை பார்க்கிறாருமா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தராம். ஆமென். அவர் எதை பார்க்கிறாரா? one who sees your secret. அவருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய வருகையில காணப்பட வேண்டும், உம்முடைய எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய ராஜ்யத்திலே நான் இருக்க வேண்டும். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி வேத பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். என்ன பண்ணுவாரா? பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் நியாயாதிபதி. அவர்
முதல் முறை வரும்போது அவர் இரட்சகராக வந்தார், குழந்தையாக வந்தார். ஆனால் இப்போது அவர் வரும்போது எப்படி வரப்போகிறாரா? வெள்ளை குதிரையின் மேல நியாயாதிபதியாய். ஆமென். அதனாலதான் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெட்டுப்போக பண்ணும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. அவருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் உங்களை தொட்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால சபிக்கப்பட்ட பொல்லாத பிசாசு, சிந்தையை கெடுக்கிற சீர்கெட்ட பொல்லாத சுத்தாவியே, நல்ல அந்நிய பாஷையில பேசி சோம் பண்ணி பிசாசை துரத்து, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். கர்த்தரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Amen.